தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். சபரிமலையில் மகர விளக்கு பூஜை என்று ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரணம் பந்தள அரண்மனையில் இருந்து புறப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். மகர விளக்கு பூஜை என்று ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரணம் குறித்த கூடுதல் தகவல்கள் என்னென்ன? இன்று பார்த்தீங்கன்னா பந்தளத்தில் இருக்கிற பந்தளராஜ அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்க வலிய கோயிலில் இன்று காலையிலிருந்தேவும் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படக்கூடிய அந்த தங்க ஆபரணம் பொதுமக்களினுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் பொதுமக்களும் காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த தங்க ஆபரணத்தை வழிபட்டு சென்றுக்கிட்டு இருந்தாங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா 12 மணி அளவில் இந்த பந்தளம் கோயிலுக்கு மேலே கிருஷ்ணப்பருந்து சுற்றி வந்த உடனேயும் சடங்குகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பந்தள ராஜராஜ வர்மாவனுடைய தலைமையில் இந்த தங்க ஆபரணம் கொண்டு செல்லப்படுகிறது. அவர் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே இந்த வலிய கோயிலுக்கு உள்ள அவருடைய அரசர் பரம்பரையான அந்த வாளையும் அந்த கேடயத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்த உடனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 பேர் கொண்ட கங்காதரன் பிள்ளை தலைமையிலான 30 பேர் கொண்டவங்க இந்த தங்க ஆபரணத்தை சுமந்துகிட்டு வலிய கோயிலிருந்து சபரிமலை நோக்கி புறப்பட்டாங்க. ஒரு 2 நாள் பயணமாக 14ஆம் தேதி மாலை ஒரு 5:45 மணி அளவில் அவங்க சபரிமலை அடைவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சபரிமலை 18ஆம் படி ஏறி அவங்க ஐயப்பனுக்கு அந்த தங்க ஆபரணம் சாத்தப்பட்ட பின்ன கிட்டத்தட்ட ஒரு 6 மணி அளவில் ஐயப்பன் பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவாக காட்சி தருவார் அப்படிங்கிறது ஐதீகம். அதை காண பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுதே சபரிமலையில் குவிஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்த மணிகண்டன் இருக்காரு. அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தங்க ஆபரணம் புறப்பாடு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அவர்கிட்ட கேட்போம். சார், நீங்க தங்க ஆபரணம் புறப்பாடு பாத்தீங்களா? ஆமாங்க சார். சார் நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் சார். 33வது ஆண்டு இந்த வருஷம் ஐயப்பமான பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் சார். திருவாபரணம் பார்த்தீங்கன்னா பார்த்ததுலேயே மிக அதிகமான இதை இருந்து கூட்டம் இருந்தது சார். அதுலேயே இருந்து பக்தர்களை பாதுகாப்பாக பார்த்து நல்லபடியாக ஆபரணமான நல்லபடியாக இது பண்ணி வச்சாங்க சார். அதனால நல்லபடியாக பார்த்தனால மகர ஜோதி தரிசனம் பார்க்கறதுக்கோசரம் நாங்கள் நாளைக்கு சபரிமலை போய் அந்த ஆபரணத்தை அங்கேயும் பார்த்து நல்லபடியாக ஐயப்பனுக்கு இது பண்ணுறதுக்கு போகிறோம் சார். சன்னிதானம் போகிறோம் சார். மகர ஜோதிக்காக நடை திறக்கப்பட்ட நாட்களிலிருந்து கிட்டத்தட்ட 9 லட்சத்திற்கு மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் கூஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ஜோதியை காண்றதுக்காக சபரிமலை சுற்றியுள்ள அந்த காடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் டென்ட் அமைச்சு அங்கே எல்லாமே இப்போ குடியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜோதியாக காட்சியளிக்கிற ஐயப்பனை பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே காத்திருக்காங்க மகர ஜோதி நாளுக்காக. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சிவசபாபதி.